ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24 ஆகிய வசனங்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நான் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறேன். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு போய் மறைவிடங்களில் ஒளிப்பிடங்களில் தன்னை ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். மனிதன் எங்கு போய் ஒளிந்து கொண்டாலும் சரி, எதை அவருக்கு மறைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையிலே வெட்ட வெளிச்சமாய் காணப்படும். காரணம், அவர் அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன், அவ்வளவு பெரிய தேவன் அவர். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 66:1 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நம் தேவன் அவ்வளவு மகிமை நிறைந்தவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு உயர்ந்தவர், பெரியவர். அவர் நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஏதோ பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு மட்டும் நான் தேவன் அல்லப்பா, நான் தூரத்திற்கும் தேவன். எவ்வளவு வெகு தூரத்தில் இருந்தாலும் அதற்கும் நான் தான் தேவன். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ? கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார், தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அதிலே 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். பார்த்தீர்களா நம் தேவனுடைய குணாதிசயம்? அவர் எங்கும் இருக்கிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் கேட்கிறார். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியிலே தேவன் முன்குறித்த அந்த மேன்மையை அவனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஆனாலும் அதிலே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதாய் மாறினது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கிறோம். தாவீது செய்த தவறு அது தேவனுடைய பார்வையிலே மிக மிக பொல்லாதது, கொடிதானதாக இருந்தது. அது மட்டுமல்ல, தாவீது நினைத்து கொண்டான் தான் செய்த தவறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லி, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி எல்லாவற்றையும் பிளான் பண்ணி எல்லாவற்றையும் மூடி மறைத்து போட்டான் என்று அவன் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே, சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று சொல்லுகிற கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்புகிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சொல்லி கேட்ட தாவீது, ஆண்டவர் அவன் மறைவிடத்தில் செய்த தவறை வெளியாக கொண்டு வந்து நிறுத்தினார். அதே 1 சாமுவேல் 12:12 நாம் பார்க்கிறோம், நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ எல்லாருக்கும் முன்பதாகவும் அதற்குரிய தண்டனை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார். நாம் விடுகிற பெருமூச்சை அவர் கேட்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாம், ஏவாள், அவர்களுடைய குமாரர்கள் காயின், ஆபேல். காயின் நிலத்தில் விளைந்தவற்றில் சிலவற்றை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். ஆனால் ஆபேல் தலையீற்றுகளில், மந்தையில் தலையீற்றுகள் சிறந்தவற்றை, கொழுமையானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். காயினுக்கு மிகவும் கோபம். அவனை, ஆபேலை கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது எல்லாவற்றையும் காண்கிற தேவன் காயினை பார்த்து கூப்பிட்டு கேட்கிறார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று கேட்கிறான் ஆண்டவரிடத்திலே. எவனாகிலும் தன்னை தான் ஒளித்து கொள்ளாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று சொல்லி கேட்கிற கர்த்தரிடத்திலே என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதோ உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவன் சிந்தின அந்த இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்பா, எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் அவர். அவருக்கு எவனும் எந்த காரியத்தையும் ஒளித்து வைக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிற துர்க்கிரியைகளானாலும் சரி, நற்கிரியைகளானாலும் சரி, அவைகளை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருக்கு மறைவாய் நம்மால் எதுவும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. இந்த உலகத்தின் பார்வைக்கு வேண்டுமானால் நாம் நல்லவர்கள் போல் வேஷம் போடலாம், ஆனால் பரலோக தேவனுக்கு முன்பதாக நாம் அதை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோசேப்பு என்ற ஒரு நீதிமான், உத்தமன் இருந்தான். அவன் தேவனுடைய பார்வையிலே உண்மையாய் இருந்தான். பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். பாவத்திற்கு இல்லை என்று சொல்லி ஓடினான். அதன் விளைவாக தவறான குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட்டு சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டான். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். காரணம், அவன் உத்தமனாய் இருந்தான். அவன் பாவத்திற்கு விலகி ஓடினான், பாவத்திற்கு இல்லை என்று சொல்லி ஓடினான். ஆகவே கர்த்தர் அவனோடு இருந்தார். இது எப்படி தெரிந்தது அவருக்கு? மறைவிடங்களில் ஒளிக்கப்பட்ட காரியத்தையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை அவர் பார்த்திருந்தார், கண்டிருந்தார், அவர் அறிந்து வைத்திருந்தார். ஆகவே அவன் உத்தமன் என்று கண்டபடியினால் கர்த்தர் சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு, இதுதான் அவருடைய கிருபை. பிரியமான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களிலே நாம் அந்தரங்கத்திலே வடிக்கிற கண்ணீர், இது யாருக்கும் தெரியாது என்று சில நேரங்களில் நினைக்கிறோம். என்னுடைய வேதனை யாருக்கும் தெரியாது பிரதர், நான் தனிமையிலே வடிக்கிற இரத்த கண்ணீர் யாருக்கும் புரியாது என்று சொல்லி. இல்லை இல்லை, இயேசு எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை
நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். ஆம், நம்முடைய பெருமூச்சை கூட ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுப்பார். நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி உன் ஜெபங்களை ஏறெடு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் நம்முடைய ஜெபங்கள் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது ரொம்ப மிக 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 முக்கியமானது. பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகள், செயல்கள், உணர்வுகள், நோக்கங்கள், அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைப்போம். சில நேரங்களில் ஆவியானுடைய பிரசன்னத்தினால் நாம் நிரம்பும் பொழுது அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய நினைவுகள், செயல்கள், உணர்வுகள், நோக்கங்கள், அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் அவர். அவருக்கு எதையும் நாம் மறைக்க முடியாது. அவருக்கு எதையும் ஒளித்து வைக்க முடியாது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத இரகசியமான அந்தரங்க பாவங்கள், ஆண்டவர் அருவருக்கிற கிரியைகள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அல்லது யோசேப்பை போல உத்தமமாய் இருந்து உண்மையாய் இருந்ததினால் ஒருவேளை நாம் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கூட உள்ளாகி இருக்கலாம், நொந்து போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு யோசேப்பினுடைய அந்தரங்கத்தை பார்த்து சிறைச்சாலையில் இருந்த யோசேப்போடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நொறுங்கின இருதயத்தோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப உங்களுக்கு கொடுத்து மீண்டும் எழும்பும்படி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை பார்க்கிறீரப்பா. எங்கள் கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லி கேட்கிற உடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை விடுவிப்பதாக. பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் விடுவியும். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா. அதே போல் இவ்வளவு உண்மையாக இருந்தேனே, இவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனே, எனக்கு ஏன் இந்த கெட்ட பெயர் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்கப்பா. அன்றைக்கு யோசேப்பை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து ஆண்டவரே ஒரு அதிபதியாய் உயர்த்தினது போல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளை கனம் பண்ணி அவளை ஆசீர்வதிங்க, அவளை மகிழ பண்ணுங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. உமக்கு மகிமையாய் நிற்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.